வணக்கம் மக்களே. விறுவிறுப்பான கட்டத்தில் சிறகடிக்காசை நாடகம் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. அண்ணாமலை ஸ்கூல்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ரோகிணி கேக்குறாங்க, என்ன அங்கிள் நீங்க வெனஸ்டே மட்டும் தானே ஸ்கூலுக்கு போவீங்க? இன்னைக்கு என்ன திடீர்னு கிளம்பி இருக்கீங்க? இல்லம்மா, இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுக்காக கொஞ்சம் ஒர்க் இருக்கு வாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அதனாலதான் போறேன். பரவால்ல, வேலை ஒன்னும் கஷ்டம் இல்ல, சும்மா உட்கார்ந்துட்டு தானே இருக்க போறோம், அதனால போய் பார்த்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாரு. முத்து, நான் கொண்டு வந்து விடுறேன்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல வேணாம் வேணாம், நான் போயிட்டு வந்துருவேன், ஏதாவது தேவைனா கால் பண்றேன், அப்ப நீ வந்தா போதும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ரோகிணி அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. ஆனா அவங்க அம்மா போன் எடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவங்க அம்மா போன் எடுக்கும்போது, அம்மா அம்மா, இன்னைக்கு கிருஷ்ண ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. உடனே ரோகிணியோட அம்மா கேக்குறாங்க, ஏன் அப்படி சொல்ற? இன்னைக்கு என்ன பிரச்சனை? உன் மாமனார் புதன்கிழமை மட்டும் தானே வேலைக்கு வருவாரு இந்த ஸ்கூலுக்கு, அன்னைக்கு தான் போகாம வச்சிருக்கோம்ல, இன்னைக்கு தான் வியாழக்கிழமை தானே, இன்னைக்கு தான் வரமாட்டார்ல அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அம்மா, புரிஞ்சுக்காம பேசாத, நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி கேட்டு நடந்துக்கோ. இன்னைக்கு என் மாமனார் ஸ்கூலுக்கு வேலைக்கு வராரு, இன்னைக்கு ஏதோ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்காம்ல, அதனால அவன் போக வேண்டாம். ஐயோ கல்யாணி, இன்னைக்கு அவங்க மிஸ் கட்டாயம் அவனை வரணும்னு சொல்லி இருக்காங்க, அதோட அவன் ரொம்ப நல்லா படிக்கிறானாம், அதனால பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரையுமே வரணும்னு சொல்லி அவன் ரொம்ப ரொம்ப அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் எப்படியாவது உனக்கு போன் பண்ணி உன்னை வர வச்சுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயோ அம்மா, என்னால வர முடியாதும்மா, வந்தா நான் மாட்டிக்கிருவேன், கண்டிப்பா முத்துவோட அப்பா அங்க இருப்பாரு, கண்டிப்பா நான் வரமாட்டேன்மா அப்படின்னு சொல்லும்போது, கல்யாணி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, சின்ன பையன் மனசு, மாத்தி மாத்தி பேசினீனா அப்புறம் அவனே உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டு எதிர்த்து பேசிருவான். வளர்ற பையன், அவனுக்கு எல்லா விஷயமும் புரியத்தான் செய்யுது. உன் மாமனார் என்ன டீச்சரா? அவர் என்ன கிளாஸ் ரூம்லயா இருக்க போறாரு? அவர் பாட்டுக்கு எங்கேயாவது ஆபீஸ் ரூம்ல இருக்க போறாரு. கிளாஸ்ல போய் டீச்சரை பார்த்துட்டு வந்துடலாம் வா அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்லிட்டு போன் வச்சிடுறாங்க. உடனே ரோகிணி, அம்மா அம்மா போறேன் சொல்ற பேச்சு கூட கேட்காம போன் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. நான் கிரிஷ்வோட டீச்சர் பேசுறேன், நீங்க கிரிஷ்வோட பேரண்ட் தானே? நீங்க கண்டிப்பா இன்னைக்கு வரணும், அவன் நல்லா படிச்சிருக்கான், அதுக்காக அவனுக்கு அவன் ரொம்ப நல்லா படிக்கிறான், நீங்க கண்டிப்பா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் வேற கூப்பிடுறாங்க. ரோகிணியால தட்டி கழிக்கவே முடியல. சரிங்க மேடம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி மனோஜ் கிட்ட, வெளியில ஒரு கிளைண்ட்ட பார்க்கணும், நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு வேற ஒரு பிளான் பண்ணி, முஸ்லிம்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஒரு கருப்பு துணி போத்தி இருப்பாங்க இல்ல, அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாடகைக்கு வாங்கி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பர்தா மாதிரி ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டீச்சர் எல்லாம் பார்த்துட்டு வெளியில வரும்போது பர்தா போட்டுக்கிட்டு வந்துறாங்க. அப்பன்னு பார்த்து முத்து அவங்க அப்பாக்காக லஞ்ச் எடுத்துக்கிட்டு வராரு. முத்து அவங்க அப்பாவை பார்த்து, என்னப்பா மத்தியானம் சாப்பாடு எடுத்துடாம வந்துட்ட? மீனா கொடுத்து அனுப்புனான், அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். மீட்டிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்காதப்பா அப்படின்னு சொல்லி முத்து அண்ணாமலை கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு வராரு. எதுக்கா பார்த்தா கிரிஷோட பாட்டி போறாங்க. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முத்து, நல்லா. அவங்க, இருக்கேன், கொஞ்சம் ஆட்டோ நிக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க.
சரிம்மா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது கிரிஷோட பாட்டிக்கு பக்கத்துல ரோகிணி ஃபுல் டிரஸ் போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து காக்கா ரோகிணியோட கையில அசிங்கம் பண்ணிருது. ஐயையோ மேடம், என்ன மேடம், உங்க கையில இப்படி அசிங்கம் பண்ணிருச்சே, என்னம்மா இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு முத்து கிரிஷ் பாட்டி கிட்ட கேக்குறாங்க. இல்லப்பா, எனக்கு தெரியாது. ஐயோ மேடம், எப்படி நீங்க இதோட கழுவுவீங்க, கைய வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து தன் கையில இருக்க வாட்டர் பாட்டில்ல இருந்து தண்ணி ஊத்துறாரு. கைய கழுவும் போது ரோகிணி தன் கையில மனோஜ்னு பச்சை குத்திருந்த அந்த அடையாளம் வெளியில தெரியுது. முத்து கைய கழுவும் போதே பார்த்துறாரு. என்ன இது, பார்லர் அம்மா கையில இதே மாதிரிதான் குத்தி இருந்துச்சு. அப்போ இந்த பர்தாக்குள்ள இருக்கிறது பார்லர் அம்மாவா அப்படின்னு ஒரு டவுட் வேற வருது. ரோகிணி முத்து பார்த்ததை கவனிக்கவே இல்லை. கைய கழுவினா போதும்னு வேகமா பதில் எதுவும் பேசாம கிளம்பிடுறாங்க. இதுக்கு தான்மா நான் வரேன் மாட்டேன்னு சொன்னேன் பாரு, எத்தனை வேஷம் போட வேண்டி இருக்கு அப்படின்னு ரோகிணி அவங்க அம்மா கிட்ட கோவப்படுறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்றாங்க, கல்யாணி, நீ சொல்லி இருக்க போய்க்கு 1000 வேஷம் கூட போடலாம். ஆனா என்னென்ன போய் சொல்லி இருக்கேன்றத ஞாபகம் வச்சுக்கோ, ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா மாட்டுவ அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் ஆட்டோல ஏறி போகும்போது முத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. கரெக்டா ரோகிணியோட அம்மாவை அவங்க வீட்ல இறக்கி விட்டுட்டு ரோகிணியும் கீழே இறங்கி, சரிம்மா நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா முத்து பார்த்துட்டு போன்ல போட்டோ எடுத்துக்குறாரு. முத்து நேரா மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்து, அப்பா அப்பா, எனக்கு ஒரு உதவி பண்ணுப்பா, இந்த கிருஷ்ண ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, நானும் மீனாவும் கூட அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோமே, அந்த குட்டி பையன் இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அந்த பையனோட அம்மா யாருன்னு தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது, அது எதுக்குடா எப்பா, அதுல ஒரு விஷயம் இருக்குதுப்பா, நம்ம மனோஜ் பொண்டாட்டி கையில ஒரு டாட்டு குத்தி இருந்துச்சுப்பா. அதே மாதிரி இன்னைக்கு கிரிஷ் பாட்டி கூட ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க முஸ்லிம் மாதிரி ஃபுல் டிரஸ் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா கை கழுவும் போது அதே மனோஜ் பேரை எழுதின. அதே மாதிரி பார்லர் அம்மா கையில இருந்த மாதிரியே இருந்துச்சுப்பா. அதனால்தான் அந்த பையனோட அம்மா போட்டோ எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்டவுடனே அண்ணாமலையும் அந்த ஃபைல் எல்லாம் தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு போட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. முத்துக்கு பயங்கர ஆச்சரியம். எப்பா, பார்த்தியாப்பா என்ன நடக்குதுன்னு, அப்படின்னா இந்த பார்லர் அம்மா நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா, அப்ப இந்த கிரிஷுக்கும் பார்லர் அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது, டேய், இதுல அம்மா நூ தான் தெளிவா எழுதி இருக்கே, ஆனா பேர் தாண்டா மாதிரி இருக்கு, கல்யாணி நு எழுதி இருக்கே அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. எப்பா வாங்கப்பா, இதுக்கு ஒரு ஐடியா நான் வச்சிருக்கேன். பார்லர் அம்மா வாயால தன் பேர் கல்யாணி நூ சொல்ல வைக்கணும். பார்லர் அம்மா யாருன்னு இன்னைக்கு வெளிக்கொண்டு வரணும். அம்மா என்னமோ பணக்கார மருமகளை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி பெருமை பீத்திட்டு இருப்பாங்கள, அவங்களுக்கு இந்த பார்லர் அம்மா யாருன்னு காமிக்கணும்பா அப்படின்னு சொல்லி முத்துவும் அண்ணாமலையும் வேகமா வீட்டுக்கு வராங்க. மனோஜ் கூப்பிட்டு கண்ணை கட்டிட்டு கையில உனக்கு டாட்டு குத்த போறோம், உன் பொண்டாட்டி பேர் தாண்டா குத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் ரொம்ப பயப்படுறான். இல்ல இல்ல, எனக்கு வலிக்கும் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. முத்து, இதெல்லாம் எதுக்கு, நான் மனோஜோட பேரை கையில குத்துனேன்னா அதை எனக்கு இஷ்டப்பட்டு செஞ்சேன், எதுக்கு மனோஜ் போர்ஸ் பண்றீங்க, அதெல்லாம் வேண்டாம், அவர் தாங்க மாட்டார் வழியை அப்படின்னு சொல்லும்போது, பார்லர் அம்மா நீ சும்மா இரு, ஈஸியா டாட்டோ குத்தலாம், நீதான் வலிக்கிற மாதிரி குத்திருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரை கையில ஒட்டி மனோஜோட கண்ணை திறந்து காமிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் வந்து விஜய் கேக்குறாங்க, டேய் என்னடா பேரு, இது என்னடா டாட்டோ குத்திருக்க, ரோகிணியை பார்த்தியா, மனோஜ்னு குத்தி இருக்குறா கையில, நீ என்னடா கல்யாணி நு எழுதி இருக்க. உடனே மனோஜ் கேக்குறான், டேய் முத்து,
எதுக்குடா என் கையில கல்யாணி நு பச்சை குத்திவிட்ட? டேய் மனோஜ், உன் பொண்டாட்டியோட உண்மையான பேர் என்னன்னு கேளு. அப்படின்னு கேட்டவுடனே ரோகிணி திருதிருன்னு முழிக்கிறாங்க. நான் பார்லர் மா நு கூப்பிடுறேன். நீ எங்க அம்மா கிட்ட ரோகிணி நு சொன்ன. ஆனா உன்னோட உண்மையான பேர் என்ன? கல்யாணி தானே? அப்படின்னு கேட்டவுடனே ரோகிணி, ஐயையோ, இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? எதை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு திருதிருன்னு முழிக்கிறாங்க. விஜயா, என்னம்மா ரோகிணி, உன் பேரு என்ன? கல்யாணி. யா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஆண்டி, மலேசியால இருக்கும்போது என் பேரு கல்யாணி நு வச்சிருந்தாங்க. அப்புறம் அது ரொம்ப ஓல்ட்ஸ் பேரா இருக்குன்னு சொல்லி நான் தான் ஆண்டி ரோகிணி நு மாத்திக்கிட்டேன். இங்க வந்துதான் மாத்திட்டேன். அதனால பழைய பேருதான் கல்யாணி அப்படின்னு சொல்லி ரோகிணி அட்ஜஸ்ட் பண்றாங்க. நான் பார்லர் மா, பேரு மட்டும்தான் பழசா இல்ல ஆளே பழசா? அப்படின்னு முத்து கேட்கும்போது, என்ன முத்து, என்ன பேசுறீங்க? இல்ல, நீங்க மலேசியா நு சொன்னீங்களா? இங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன், உங்க வீட்லயும் உங்க பேரு வச்ச ஒருத்தன் இருக்காங்க. அதனால கேட்டேன். இந்த நானும் ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வருவேன்ல, கிரிஷ்னு. அந்த பையனோட அம்மா பேரும் கல்யாணி. யா, போட்டோ கூட உங்கள மாதிரியே இருக்குது பார்லர் மா அப்படின்னு முத்து சொன்ன உடனே ரோகிணி, ஐயையோ, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயா, என்னடா ஏதேதோ பேசுற? யாரை பார்த்து என்னென்ன பேச்சு பேசுற? அவ எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு எல்லாம் விஜயா பேசும்போது அண்ணாமலை சொல்றாரு, விஜயா சும்மா இரு. உண்மை தெரியாம ஒருத்தரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாத. என்னம்மா ரோகிணி, உன்னோட உண்மையான சுயரூபம் என்ன? உன் உண்மையான பேருதான் என்ன? உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? உங்க அம்மாவையும் உன்னோட பையன்னு சொல்லி ஒருத்தனையும் நாங்க பார்த்துட்டோம். அந்த பையனுக்கு உன் போட்டோ தான் கொடுத்து இருக்கேன். எப்பா, அது மட்டும் இல்லப்பா, இந்த பார்லர் அம்மாதான் அவனுக்கு பேரன் நு ஸ்கூலுக்கே வந்திருக்காங்க அப்படின்னு முத்து சொன்ன உடனே ரோகிணி சொல்றாங்க, முத்து, தெரியாம எதுவும் பேசாதீங்க. என்ன மாதிரியே வேற யாராவது இருந்திருக்கலாம்ல. பார்லர் அம்மா, உன்ன மாதிரியே இதே மூஞ்சில வேற யாராவது இருக்கலாம். ஆனா உன்ன மாதிரியே இதே மாதிரி டாட்டூ குத்தி இருக்க முடியாதுல அப்படின்னு முத்து கேட்டவுடனே அப்பதான் ரோகிணிக்கு புரியுது. ஐயையோ, டாட்டூ குத்தி நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு. ஆமா பார்லர் அம்மா, இந்த டாட்டூ தான் உன்னை மாட்டி விட்டுருச்சு அப்படின்னு முத்து சொல்றாரு. விஜயா உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. எல்லாமே நடிப்பா? எல்லாம் போயா? அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதுக்குத்தான் விஜயா தீர விசாரிச்சு ஒவ்வொரு வேலையும் செய்யணும்னு பணக்காரங்கன்னு சொன்ன உடனேயே ஆசைப்பட்டு விழுந்தீல. இப்ப முழுசா உன்னை ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.